வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஏஎஸ் அகாடமி. குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டாக நியர்லி 1 மந்த் தான் இருக்குது. செப்டம்பர் 28 வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ நம்ம திருக்குறள் வந்து இனிமேல் டெய்லியும் பார்த்துடலாம். பாருங்கள், செங்கோன்மை அதிகாரம். இப்போ வந்து 10 குறள்களுக்கான விளக்கம் பார்த்துட்டு கடைசியாக 10 கொஸ்டின் வச்சுருப்பேன். அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு திரும்ப வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு நீங்கள் ஆன்சரை வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு குறள். ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓகேவா? ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓகேவா? அப்படின்னா நடுநிலைமை தவறாமல். ஓர்ந்து கண்ணோடாது அப்படின்னா என்ன மீனிங் வருது அப்படின்னா நடுநிலைமை தவறாமல், அதாவது ஒருதலை பட்சமாக இராமல். அதுதான் அப்படி வந்து ஓர்ந்து கண்ணோடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல். ஓகேவா? யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் அப்படின்னா இறைபுரிந்து யார் மாட்டும் அப்போ யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் தேர்ந்து செய்வதே முறை. அப்போ என்னது? குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும். இப்படி தேர்ந்து அப்படின்னா என்னது? ஆராய்ந்து. அப்போ குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும். இதில் தேர்ந்து அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆராய்ந்துன்னு நிறைய குறளை படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல ஓர்ந்துன்றதும் ஆராய்ந்துன்ற மீனிங்கில் வருது. ஓகேவா? ஒருதலை பட்சமாக சாராமல் இருப்பதுங்கிறது மீனிங் வருது, ஆராய்ந்துன்ற மீனிங் வரும். ஓகேவா? அடுத்த குறள் பாருங்கள். வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. ஓகேவா? இதில் திருக்குறள் லைன்ஸும் கேட்பாங்க இல்லையா? அப்போ நம்ம எப்படி அந்த என்ன ஸ்லாங்கில் வாசிக்கிறோம் அதே ஸ்லாங்கில் வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். ஓகேவா? வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. ஓகேவா? அப்புறம் பொருள் பாருங்கள். மலையின் செம்மையை எதிர்பார்த்து உலகத்து உயிர்கள் எல்லாம் வாழும். அப்போது அதே போல் மன்னவனின் செங்கோன்மையை எதிர்பார்த்து குடிமக்கள் வாழ்வார்கள். ஓகேவா? இப்போ உலக உயிர்கள் எல்லாமே எப்படி மழை பெஞ்சாதான் செழிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மழையை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அதுபோல் மன்னவன் வந்து நமக்கு நல்லது பண்ணுவான்னு சொல்லி குடிமக்கள் வந்து காத்திருப்பாங்க இல்லையா? அதான் அந்த குறள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சொற்பொருள் பாருங்கள். வானோக்கி அப்படின்னா என்னது? உயர்ந்த. குடி அப்படின்னா மக்கள். ஓகேவா? வானோக்கி அப்படின்னா உயர்ந்த, குடி அப்படின்னா மக்கள். அடுத்து 3வது குறள் பாருங்கள். அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். ஓகேவா? அதாவது அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். ஓகேவா? அதாவது அந்தணரது நூல்களுக்கும் உலகில் அறம் நிலைப்பதற்கும் அடிப்படையாக நின்றது மன்னவனது அறம் தவறாத செங்கோன்மையே ஆகும். அதுதான் அந்த குறள் வந்து சொல்லுது. இதில் எப்படி கேள்வி வரும்ன்றதை நம்ம பின்னாடி கேள்வி பதிலில் பார்ப்போம் இல்லையா? அதில் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்கள், இதுக்கு சொற்பொருள் பாருங்கள். அந்தணர் அப்படின்னா அறநெறியில் வாழ்பவர். எப்படி? அந்தணர்னா அறநெறியில் வாழ்பவர். இன்னொரு மீனிங் என்ன இருக்குது? அந்தணருக்கு வேதியர்னு சொல்லலாம். ஓகேவா? வேதியர்னு சொல்லலாம். அடுத்து ஆதி அப்படின்னா என்னது? துவக்கம். அப்போ ஆதினா துவக்கம்னா அந்தம்னா என்னது? முடிவு. அப்படி தானே? ஆதி அந்தம் படிச்சிருப்போம் இல்லையா? ஆதினா துவக்கம். அடுத்து பாருங்கள், 4வது குறள். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. ஓகேவா? குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. அப்போ என்னது? குடிகளை அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்தும் மாநிலத்து வேந்தனின் அடிகளை தழுவி இவ்வுலகத்து வாழ்வும் நிலை பெறுவதாகும். ஓகேவா? அதாவது குடிமக்களை வந்து அரவணைத்து கொண்டு செங்கோன்மை செலுத்தி நான் மாநிலத்தை வந்து அந்த நிலத்தை வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வேந்தனோட அடிகளை தழுவி தான் இந்த உலகத்தோட வாழ்வு நிலை பெறும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு மன்னவனை வந்து நம்ம விடாமல் பிடிச்சிக்கணும் இல்லையா? அந்த மன்னனை வந்து நல்லா நம்ம சப்போர்ட் பண்ணி அவனை ஆட்சி பண்ண வைக்கணும் இல்லையா? அதுதான் அந்த குறள் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா அவன் மக்களை அரவணைச்சு கொண்டு போகிறான். அப்படிங்கிறப்ப அப்படிப்பட்ட மன்னன் தான் தேவை அப்படிங்கிறத வந்து வள்ளுவர் இந்த குறளில் விளக்கமாக சொல்கிறாங்க. ஓகேவா? சொற்பொருள் பாருங்கள். குடி அப்படின்னா குடிமக்கள், மன்னன் அப்படின்னா வேந்தன். ஓகேவா? அடுத்த குறள் பாருங்கள். இதில் கேள்வி வந்து கடைசி நம்ம பார்ப்போம் இல்லையா? அடுத்த குறள் பாருங்கள். இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு. ஓகேவா? இதில் வந்து பெயலும் அப்படின்னா பருவமழை குறிக்கி. ஓகேவா? விளையும் தொக்கு அப்படின்னா என்னது? விளையுளும் அப்படின்னா என்னது? விளை பொருள்களை குறிக்கி. தொக்கு அப்படின்னா மலிந்து இருக்கக்கூடிய, அதாவது நிறைந்து இருக்கக்கூடிய. இந்த இடத்துல மலிந்து அப்படின்னா குறைவு கிடையாது, நிறைய அதிகமான மீனிங் வரும். ஓகேவா? பாருங்கள். அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னவனின் நாட்டிலே பருவமழையும் விளைபொருள்களும் ஒருங்கே மலிந்திருக்கும். இதுதான் அந்த குறள் சொல்லுது. எப்படி? இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு. ஓகேவா? அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னனோட நாட்டில் பருவமழையும் விளைபொருளும் ஒருங்கே மலிந்திருக்குமாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். இப்போ சொற்பொருள். இயல்பு அப்படின்னா முறை. ஓகேவா? பெயல் அப்படின்னா பருவமழை. இயல்பு அப்படின்னா முறை,
பெயல் அப்படின்னா பருவமழை. ஓகேவா. அடுத்து 6வது குறள் பாருங்கள். வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின். அதாவது வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின். ஓகேவா. அதில் பொருள் பாருங்கள், அதை பார்த்தோன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. மன்னவனுக்கு வெற்றி அளிப்பது அவன் கையில் உள்ள வேல் அல்ல, அதான் அது வேலன்று வென்றி தருவது. ஓகேவா. அடுத்து அவன் செங்கோன்மை கோணாமல் இருந்தான் என்றால் அதுவே வெற்றி அளிப்பதாகும். ஓகேவா. மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின் அப்படின்னா என்னது, செங்கோன்மை கோணாமல் இருந்தான் என்றால், அப்போ செங்கோன்மை கோணாமல் இருக்கக்கூடிய மன்னவனுக்கு அதுவே வெற்றியை அளிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குறளை சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ வென்றி அப்படின்னா வெற்றி. ஓகேவா. சொற்பொருள் என்னது, வென்றி அப்படின்னா வெற்றி. அடுத்து 7வது குறள் பாருங்கள். இறைக்காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைக்காக்கும் முட்டாச்செயின். ஓகேவா. இறைக்காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைக்காக்கும் முட்டாச்செயின். ஓகேவா. பொருள் பாருங்கள். உலகத்தாரையெல்லாம் மன்னவன் காப்பாற்றி வருவான், முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால் அது அவனை காப்பாற்றி நிற்கும். ஓகேவா. உலகத்தாரையெல்லாம் மன்னவன் காப்பாற்றுவான் இல்லையா, அவன் முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தான் அப்படின்னா, அந்த செங்கோன்மை தவறாமல் நடந்து கொண்டான் அப்படின்னா அந்த பண்பே அவனை காப்பாற்றி நிற்குமா. ஓகேவா. அதை தான் எப்படி சொல்கிறாங்க வள்ளுவர், இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின். ஓகேவா. முறை தவறாமல் செயல்படுவான் என்றால் அவனை அது அவனை காப்பாற்றும் அப்படின்னு இந்த குறளை சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து சொற்பொருள் பாருங்கள். வையம் அப்படின்னா உலகம். ஓகேவா. முட்டு அப்படின்னா தடை. ஓகேவா. வையம்னா உலகம், முட்டு அப்படின்னா தடை. ஓகேவா. அடுத்த குறள் போலாமா. என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். பாருங்கள் 8வது குறள் பாருங்கள். என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். பொருள் பாருங்கள். முறையிட வருபவரது காட்சிக்கு எளியவனாய் அவர்களின் குறைகளை கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவான். ஓகேவா. பாருங்கள். என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். ஓகேவா. முறையிட வருபவரது காட்சிக்கு எளியவனாய் அவர்களின் குறைகளை கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவானாம். ஓகேவா. அதைத்தான் எப்படி குறித்து சொல்லியிருக்காங்க, என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன். ஓகேவா. அடுத்து அதில் சொற்பொருள் பாருங்கள். என்பதத்தான் அப்படின்னா இது முறை செய்யா மன்னவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அதில் குறள்லே முறை செய்யா மன்னவன் டேரெக்டாக வந்துட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் என்பதத்தான் அப்படின்னா குறைகளை கேட்டு ஆராயாமல் அந்த மாதிரி மீனிங்கில் வருது. ஓகேவா. முறையிட வருபவரின் குறைகளை கேளாதவன் அந்த மாதிரி மீனிங்கில் வருது. அடுத்து முறை செய்யா மன்னவன் அப்படின்னு சொன்னால் அது முறை அவங்களுக்கு அவங்க என்ன வேண்டி வந்தாங்களோ அதுக்கான ஒரு செயலை செய்யணும் இல்லையா, அதை செய்யாமல் அவங்களை கண்டுடாமல் விடுறது தான் அது முறை செய்யாமல் விடுறதுன்னு அர்த்தம். முறை செய்யாத மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். அப்போ தாழ்ந்த நிலையில் சென்று தானும் கெடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தன்பதத்தான் அப்படின்னா தாழ்நிலையில் உள்ளவன் அப்படின்னு சொல்லி மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள். குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். ஓகேவா. 9வது குறள் பாருங்கள். குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். அப்போ என்னது பொருள் பாருங்கள். குடிகளை பகைவரிடமிருந்து காத்தும், அதான் குடிபுறம் காத்து. ஓகேவா. அவர்களுக்கு நன்மை செய்து பேணியும். ஓகேவா. காத்து அவங்க அவங்களுக்கு நன்மை செய்து பேணுதல் செய்யணும். ஓகேவா. அதாவது பேணுதலான காத்தல்னு தான் அர்த்தம் இல்லையா. அது நன்மைகள் நிறைய செஞ்சு அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மீனிங்கில் கொடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ குற்றங்களை நீக்கியும் முறை செய்தால் வேந்தவனுக்கு குற்றம் இல்லை. இப்படி செய்கிறது வேந்தனுக்கு ஒரு குற்றம் கிடையாது, அதுதான் அவனோட தொழிலே, அப்படி தான் அவன் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குறளை வள்ளுவர் சொல்கிறாங்க. ஓகேவா. குடிபுறம் காத்தோம்பி குற்றங்கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். ஓகேவா. இப்போ சொற்பொருள் பாருங்கள். கடிதல் அப்படின்னா நீக்குதல், விரைதல், அழித்தல், இந்த 3 மீனிங்கும் கடிதல்ங்கிறதுக்கு வருது. ஓகேவா. நீக்குதல், விரைதல், அழித்தல். ஓகேவா. அடுத்து பாருங்கள் 10வது குறள். கொலையின் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூல் களை கட்டதனோடு நேர். பாருங்கள். கொலையின் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூல் களை கட்டதனோடு நேர். ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொடிய செய்வாரை கொலை தண்டனையால் தண்டித்தும் மற்றவர்களை அருளோடு காத்தும், அதான் இது கொலையின் கொடியாரை வேந்தொருத்தல். ஓகேவா. அப்படின்னா என்னது, கொடிய செய்வாரை கொலை தண்டனையால் தண்டித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. பைங்கோல் களை கட்டதனோடு நேர் அப்படின்னா பசும்பயிரில் களை எடுப்பது போன்ற சிறந்த செயலாம். அதாவது கொடிய செயல்களை செய்பவர்களை கொலை தண்டனை கொடுத்து மரண தண்டனை
கொடுப்பது வந்து பசும்பயிரில் களை எடுப்பதற்கு போன்ற சிறந்த செயலாகுமா. ஓகேவா, அதான் வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கு சொற்பொருள் பாருங்கள். பைங்கூழ் அப்படின்னா பசுமையான பயிர். ஓகேவா, சரி ரைட்டு, 10 குறள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வினாக்கள் கேள்வி பதில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போட்டாலும் ஓகே. ஓகேவா, நான் வந்து கொஸ்டின் வாசிச்சிருவேன், ஆன்சரை மட்டும் சொல்லுவேன். நீங்கள் வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு திரும்ப இதை ஓட விட்டு பார்த்தாலும் ஓகே தான். ஆன்சர் தெரிஞ்சிட்டாலும் ஓகே தான். ஓகேவா, பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அரசனுக்கு முறையான செயல் எது. ஓகேவா, நடுநிலைமை தவறாமல் தீர்ப்பு வழங்குவதா, யாரிடத்தும் இரக்கம் காட்டாத தீர்ப்பளித்தலா, குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து தீர்ப்பளித்தலா. இவை அனைத்தும் ஓகே. அந்த மூணுமே பார்த்தோம் இல்லையா. நடுநிலைமை தவறாமல் தீர்ப்பளிப்பது, யாரிடத்தும் இரக்கம் காட்டாத தீர்ப்பளிப்பது, குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து தீர்ப்பளிப்பது. முதல் குறளை பார்த்துருப்போம். ஓகேவா, ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓகேவா, பார்த்துருப்போம். ரெண்டாவது குறள் பாருங்கள். உலக மக்களுக்கு நாட்டு மன்னனின் செங்கோன்மை எதற்கு ஒப்பாகும். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து செழிப்பான மலை. ரெண்டாவது குறள் படி இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஓகேவா, அப்போ ஆன்சர் வந்து செழிப்பான மலை. மூணாவது குறள் பாருங்கள். அந்தணரின் நூல்களுக்கும் உலகில் அறம் நிலைப்பதற்கும் அடிப்படையாக நிற்பது என்னது, மன்னனின் செங்கோன்மை. ஓகேவா, ஆன்சர் மன்னன், ஆப்ஷன் டி, மன்னனின் செங்கோன்மை. அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள். யாருடைய அடிகளை தழுவி உலகம் நின்று நிலை பெறுவதாக வள்ளுவர் கூறுகிறார். ஓகேவா, அப்போ பாருங்கள், ஆப்ஷன் சி, குடிமக்களை அணைக்கும் மன்னன். ஓகே, அதாவது அரவணைக்கும் மன்னன், அந்த மீனிங்கில் தான் இந்த குறள் சொல்லியிருப்பாங்க. குடிமக்களை வந்து அரவணைச்சு காப்பாற்றுற மன்னன். ஓகேவா, அதான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னவன் நாட்டில் ஒருங்கே மடிந்திருப்பதாக, அதாவது நிறைந்திருப்பதாக. ஓகேவா, வள்ளுவர் கூறுவன யாவை. அப்போ என்னது ஆன்சர், ஆப்ஷன் சி, பருவமழையும் விளைபொருளும். ஓகேவா, ஆப்ஷன் சி ஆன்சர், பருவமழையும் விளைபொருளும். அடுத்து பாருங்கள், ஆறாவது கொஸ்டின். எத்தகைய பண்பு மன்னவனுக்கு வெற்றி தரும். ஓகேவா, எத்தகைய பண்பு மன்னவனுக்கு வெற்றி தரும். அப்போது செங்கோன்மை கோணாது இருத்தல். அப்போ ஆப்ஷன் டி, லாஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகேவா, செங்கோன்மை கோணாது இருத்தல். ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஏழாவது கொஸ்டின். எது மன்னனை காப்பாற்றி நிற்கும். ஓகேவா, அப்போ எது மன்னனை காப்பாற்றி நிற்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி, லாஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர், முறை தவறா செங்கோன்மை. ஓகேவா, முறை தவறா செங்கோன்மை. அடுத்து பாருங்கள், எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். எத்தகைய மன்னன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவான். ஓகேவா, அதாவது எத்தகைய மன்னன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவான் அப்படின்னா முறையிட வந்தவருக்கு முறை செய்யாதவன். ஓகேவா, முறையிட வந்தவருக்கு முறை செய்யாதவன் தான் தாழ்ந்த நிலையில் சென்று தானே கெடுவான்னு சொல்லி பார்த்துருப்பேன் எட்டாவது குறளில். ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முறையிட வந்தவருக்கு முறை செய்யாதவன். ஓகேவா, அடுத்து 9வது கொஸ்டின். வேந்தனுக்கு குற்றமில்லை அவையே தொழில் என வள்ளுவர் கூறுவன. ஓகேவா, வேந்தனுக்கு இவை குற்றமில்லை அவையே தொழில் என்று வள்ளுவர் கூறுவன யாவை. ஓகேவா, அப்படின்னா ஆப்ஷன் பாருங்கள், காத்தல், பேணுதல், குற்றங்கள் நீக்குதல், அந்த மூணுமே வரும். அப்படி தான் அப்போ இவை அனைத்தும். அதான் ஆன்சர், ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அப்புறம் 10வது கொஸ்டின் பாருங்கள். பசும்பயிரில் களை எடுப்பது போன்ற சிறந்த செயல் என்று வள்ளுவர் கூறுவது யாது. ஓகேவா, அப்போ இது வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கொடிய செய்வார்க்கு கொலை தண்டனை. ஓகேவா, அதாவது மரண தண்டனை. ஓகே, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அப்போ கொடிய செய்வார்க்கு கொலை தண்டனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.